ஹலோ கைஸ். ஓகே, இந்த வீடியோவில் அந்த பணம் சில ரகசியங்கள் அப்படிங்கிற அந்த மீதி சாப்டர் எல்லாத்தையும் வந்து இந்த ஒரே வீடியோவிலே முடிச்சிடலான்னு ஒரு பிளான். அது முடியுமான்னு தெரில. 21வது பக்கத்துலேருந்து 151வது பக்கம் வரைக்கும் படித்து ஆகணும். முடியுமா? எஸ், 151வது பக்கம் வரைக்கும். சரி, ட்ரை பண்ணுவோம். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நம்ம வந்து வாசிச்சிருவோம். சரியா? கடனாளி தேசங்கள், இது வந்து சாப்டர் 4. ஓகே, இந்தியா பற்றி உங்கள் நினைப்பு என்ன என்று கேட்டால் நிச்சயம் பெருமையாக சொல்வீர்கள். அடுத்து இந்தியா எப்படி நிர்வகிக்கப்படுகிறது என்று கேட்டால் அதற்கு என்ன பதில் சொல்வீர்கள்? உங்கள் பதிலை விடுங்கள். பெரும்பாலானவர்கள் என்ன சொல்வார்கள்? சரியில்லை என்றுதானே? நிச்சயமாக. மக்கள் மனதில் அப்படி ஒரு எண்ணம் இழையோடு பல காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் சென்ற அத்தியாயத்தில் பார்த்த இந்திய அரசின் கடன் தொகையான 89 லட்சம் கோடி ரூபாய்கள். இவ்வளவு கடனா வாங்குவது என்றும் இதற்கு வட்டி கட்டியே அரசின் வருமானத்தில் கணிசமான பகுதி கரைகிறதே என்றும் வருத்தப்படாமல் இருக்க முடியுமா? முடியாது. அதே சமயம் நம் மனதில் இன்னொரு கேள்வியும் பின்னாலேயே வர வேண்டும். அந்த கேள்வி, பிற நாடுகளின் நிலைமை என்ன? அதிலும் முன்னேறிய நாடுகள் என்றும் உலகின் பெரும் பொருளாதாரங்கள் என்றும் சொல்லப்படும் அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாட்டு அரசுகளின் வரவு செலவு எப்படி? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களை வியப்பில் ஆழ்த்தலாம். உலக நாடுகளின் அரசாங்கங்களின் மொத்த கடன் தொகை 63 லட்சம் கோடி டாலர்கள். 63 லட்சம் கோடியை 75 ரூபாயால் பெருக்கிக் கொண்டால் கடன் அளவு ரூபாயில் எவ்வளவு என்று தெரியும். அதாவது மொத்தம் 4725 லட்சம் கோடி ரூபாய். இதில் கிட்டத்தட்ட 1/3 பகுதி யாருடைய கடன் தெரியுமா? இந்தியா வாங்கியிருக்கும் கடனெல்லாம் ஒன்றுமே இல்லை என்கிற அளவில் வாங்கியிருப்பது வேறு யாருமல்ல, உலகத்து போலீஸ்காரரான நடந்து கொள்ளும் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா என்ற USA தான். ஆம், ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் மெடல்கள் பட்டியலில் மட்டுமல்ல, அரசு வாங்கும் கடன் அளவிலும் அமெரிக்கா தான் முதலிடம். 2வது இடத்தில் ஜப்பான், 3வது இடம் சீனாவுக்கு, அடுத்து இத்தாலி, பிறகு பிரான்ஸ். இதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது. கடன் வாங்குவது எல்லோருக்கும் ஒரே போல இருக்காது அல்லவா? அவரவர் சம்பாத்தியம் மற்றும் சொத்து மதிப்புக்கு ஏற்ப கடன் வாங்கலாம். சொத்து மதிப்பை காட்டிலும் வருமானத்தை வைத்து கடனை மதிப்பிடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி எனப்படும் GDP எவ்வளவு என்று பார்த்து அதில் அந்த நாட்டின் மொத்த கடன் எந்த அளவு என்று கணக்கிட்டு இது சரி, இது பரவாயில்லை, ஐயோ இது மோசம் என்கிறார்கள். அந்த விதத்தில் பார்த்தால் முதல் 5 மோசமான இடத்தில் அமெரிக்கா இல்லை, இந்தியாவும் தான். முதல் இடம் ஜப்பானுக்கு, 2ஆம் இடம் கிரீஸ்க்கு, அடுத்து 3 இடங்கள் வருமாறு. ஜப்பானிய அரசின் மொத்த கடன் தொகை அளவு என்பது அந்த நாட்டின்
ஜிடிபி அளவை போல 2.4 மடங்கு இருக்கிறது. சதவீதத்தில் 239.6%. அமெரிக்கா போன்ற முதல் 5 இடங்களில் இருக்கும் நாடுகள் இந்த அளவீட்டில் எங்கே இருக்கின்றன? இந்தியாவின் மொத்த கடன் அளவு கிட்டத்தட்ட 70% இருக்கிறது. 2008ஆம் ஆண்டு அமெரிக்க சப்பிரைம் பிரச்சனை வந்து பல நாடுகளும் பொருளாதார சுணக்கத்தில் மாட்டிய போது இந்தியா அதில் இருந்து தப்பிக்க ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் என்று வரி விலக்குகள் கொடுத்து அதனால் அரசின் வருமானம் குறைந்து போய் கடன் சற்று அதிகரித்து கடனுக்கும் உள்நாட்டு உற்பத்திக்குமான டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ 74.5% இருந்தது. அரசின் வருமானம் குறைந்தால் கடன் அளவு அதிகரிக்கும். அது இந்த அளவீட்டில் உயரும். அதனால் என்னவாம் என்று கேட்கலாம். கடனை ஒழுங்காக திருப்பி கட்டக்கூடியவர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் கிடைக்கும். அப்படி கட்டத் தவறியவர்களின் சிவில் ரேட்டிங் குறைந்து போய் அவர்கள் வாங்கும் கடனுக்கு கூடுதல் வட்டி கொடுத்தால்தான் கடன் கிடைக்கும். அதே நிலைதான் நாடுகளுக்கும். இங்கே சிவில் ரேட்டிங் போல சில ரேட்டிங் நிறுவனங்கள் தேசங்களின் கடன் திருப்பித் தரும் சக்தியை மதிப்பிட்டு வெளியிடுவார்கள். அப்படிப்பட்ட சில ஏஜென்சிகள் தான் பிட்ச் மற்றும் மூடிஸ். அவர்கள் இந்தியாவின் ரேட்டிங்கை குறைத்தால் இந்தியா வாங்கும் கடன்களுக்கு கூடுதல் வட்டி கொடுக்க வேண்டி வரும். கூடுதல் வட்டி என்றால் என்ன ஆகும் என்று சொல்லவும் வேண்டுமா? வாழைக்கவம் தலை போன்ற விக்ஷியஸ் சர்க்கிள். இது என்ன பேர் என்ன நமக்கு புரிய மாட்டேங்குதுப்பா. ஓகே. பரிசு கொடுக்கும் அரசுகள் முதலாளிகள். சாப்டர் 5. அமெரிக்க அரசு வாங்கியிருக்கும் கடன், ஜப்பானிய அரசு, இந்திய அரசு வாங்கியிருக்கும் கடன்கள் பற்றியெல்லாம் பார்த்தோம். மாறுதலுக்காக வேறு ஒரு நாட்டின் பட்ஜெட் பற்றியும் அந்த நாட்டு நிதி அமைச்சர் செய்த ஒரு அறிவிப்பு பற்றியும் பார்ப்போம். மாறுதலுக்காக என்றால் உண்மையிலேயே மாறுதலுக்காக அதற்கு முன் ஒரு நாடு என்று சொல்கிறோமே, உலகில் இருக்கும் 194 நாடுகளும் ஒரே போன்றவையா என்று அவற்றுள் வேறுபாடுகள் உண்டுதானே? அந்த வேறுபாடுகளுக்கும் அவற்றின் பண நிர்வாகத்திற்கும் தொடர்பு இருக்கும் தானே? அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான வேறுபாடு ஒன்றை பார்த்துவிட்டு பிறகு மாறுதலான விஷயத்துக்கு வருவோம். மக்கள் தொகையில் நம்பர் 1 நாடு எது என்று கேட்டால் சற்றும் தயங்காமல் உடனே சீனா என்று சொல்லிவிடுவோம். 2வது பெரிய நாட்டில் நாம் வாழ்வதால் அந்த பதிலும் நமக்கு தெரிந்ததுதான். இது பிரிதொரு வேறுபாடு குறித்த கேள்வி. பரப்பளவில் உலகின் நம்பர் 1 நாடு எது? சிலர் ஆஸ்திரேலியா என்று நினைத்து கொண்டிருக்கலாம். இல்லை, அது மக்கள் தொகை நெருக்கம் தொடர்பான முதலிடம். பரப்பளவு என்றால் ரஷ்யா தான் உலகிலேயே நம்பர் 1 மிகப்பெரிய நாடு. அடுத்து கனடா, 3வது யுஎஸ் என்ற அமெரிக்கா, 4வது பெரிய நாடு சீனா, 5வது இடத்தில் பிரேசில், 6ஆம் இடம் ஆஸ்திரேலியா, 7ஆம் இடம் நமக்கு. பெரிய நாடுகள் எவை எனும்போது
அடுத்து உலகிலேயே மிக சிறிய நாடுகள் எவை என்ற கேள்வியும் பின்னாலேயே வரும் அல்லவா. வேட்டிக்கன் தான் உலகின் மிக சிறிய நாடு. அதன் மொத்த பரப்பளவும் அரை சதுர கிலோமீட்டருக்கும் குறைவு. இந்த பட்டியலில் 19வது இடத்தில் இருக்கும் மிக சிறிய நாடுதான் சிங்கப்பூர். பரப்பளவு அதன் வெறும் 687 சதுர கிலோமீட்டர் மட்டுமே. அதன் அளவை புரிந்து கொள்ள சென்னையின் பரப்பளவுடன் ஒப்பிடலாம். சென்னை மாநகரின் பரப்பளவு 1189 சதுர கிலோமீட்டர். அதில் பாதி அளவுதான் சிங்கப்பூர். அப்படிப்பட்ட ஒரு சிறிய நகரம் போன்ற நாட்டின் நிதியமைச்சர் 2018ஆம் ஆண்டுக்கான அந்நாட்டின் பட்ஜெட்டை தயாரித்த போது ஒரு அறிவிப்பு செய்தார். அந்த அறிவிப்பின் பெயர் அங்ஃபோ என்றால் சீனாவின் மாண்டரின் மொழியில் விசேஷ கால ரொக்க பரிசு என்று பொருள். பட்ஜெட்டின் போது விசேஷ ரொக்க பரிசா? பொதுவாக நிதியமைச்சர்கள் வரிதானே போடுவார்கள். இது என்ன ரொக்க பரிசு அறிவிக்கிறார்? யாருக்கு அறிவிக்கிறார்? அந்நாட்டின் 21 வயது நிறைந்த குடிமக்கள் அனைவருக்கும் பணம் தரப்போவதாக அறிவிக்கிறார். சிலருக்கு 100 சிங்கப்பூர் டாலர்கள், ரூபாய் மதிப்பில் சுமார் 5000. சிலருக்கு 200 டாலர்கள், சிலருக்கு 300 டாலர்கள். அவர்களுடைய ஆண்டு வருமான அடிப்படையில் வேறுபாடு. ஆண்டுக்கு 28,000 டாலர்களுக்கும் குறைவான வருமானம் பெறுபவர்களுக்கு 300 டாலர், 28,001 முதல் லட்சம் டாலர் வரை வருமானம் பெறுபவர்களுக்கு 200 டாலர்கள், ஆண்டுக்கு லட்சம் டாலர்களுக்கு மேல் வருமானம் இருப்பவர்களுக்கு 100 டாலர்கள். இப்படியாக மொத்தம் 27 லட்சம் மக்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த தொகை 700 மில்லியன் சிங்கப்பூர் டாலர்கள். இது எப்படி சாத்தியம்? ஏன் பட்ஜெட்டின் போது இப்படி வழங்கினார்கள்? சிங்கப்பூரில் 2018க்கு முந்தைய ஆண்டான 2017இல் அதன் அரசு திட்டமிட்டு கொண்டிருந்ததை காட்டிலும் கூடுதலாக வரி வசூல் ஆகிவிட்டதாம். அதனால் வரவுக்கும் செலவுக்கும் இடையே உபரித்தொகையாக 10 மில்லியன் சிங்கப்பூர் டாலர், சுமார் 50,000 கோடி ரூபாய் அரசுக்கு கிடைத்ததாம். அந்த உபரி தொகையில் ஒரு பகுதியை மக்களுடன் பகிர்ந்து கொள்கிறது அரசு. மொத்த உபரி தொகையும் இப்படி பிரித்து கொடுத்து விடவில்லை. உபரியில் இருந்து ரயில்வே கட்டுமானம் மற்றும் எல்டர் ஷீல்ட் என்ற உடலுணமற்ற மூத்த குடிமக்கள் காப்பீடு திட்டத்துக்கும் பணம் வழங்கப்பட்டிருக்கிறது. பல அரசாங்கங்களும் கடனில் தத்தளிக்க சிங்கப்பூர் போன்ற நாடுகளும் இருக்கின்றன என்பதுதான் செய்தி. இப்படி சில அரசாங்கங்கள் செய்வதைப் போலவே சில நிறுவனங்களும் லாபத்தை ஊழியர்களுக்கு பகிர்ந்தளிப்பதில் தனி தீவுகளாக இயங்குகின்றன. முதலாளி என்றால் லாப நோக்குடையவர், ஊழியர் உழைப்பை கசக்கி பிழிபவர் என்றெல்லாம் நம்பிக்கைகளும் அனுபவங்களும் நம்மில் பலருக்கு உண்டு. அப்படிப்பட்ட நிறுவனங்கள் முதலாளிகளுக்கு இடையே சில வித்தியாசமான முதலாளிகளும் உண்டு என்பதையும் பதிவு செய்ய வேண்டும். பலரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நம் நாட்டில் சூரத்தில் இருக்கும் முதலாளி ஒருவர் அவரது ஊழியர்கள் 3 அங்ஃபோ அறிவித்திருக்கிறார். ரொக்க பரிசு அல்ல, ஆனால் பரிசு. அவர் கொடுப்பது 3 ஆளுக்கு ஒரு கார் என்றால் 1 லட்சங்களில் வாங்கக்கூடிய 800
சில லட்சங்களில் வாங்கக்கூடிய 800 அல்லது ஆல்டோ இல்லை பென்ஸ் கார் விலை ரூபாய் 1 கோடி. ஹரிகிருஷ்ணா எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்ற வைரம் ஏற்றுமதி செய்யும் நிறுவனத்தின் சாப்ஜி தொலாக்கியா என்ற முதலாளி தான் இப்படி செய்திருப்பவர். அவரது நிறுவனத்தில் 25 ஆண்டுகள் பணி முடித்த 3 ஊழியர்களுக்கு ரூபாய் 1 கோடி பெருமானம் உள்ள மெர்சிடிஸ் பென்ஸ் கார் கொடுத்திருக்கிறார். இதை அவர் செய்தது செப்டம்பர் 2018. இதே முதலாளி அவரது ஊழியர்களுக்கு 2016ஆம் ஆண்டில் தீபாவளி போனஸாக அவரது ஊழியர்களுக்கு 1260 கார்கள், 40 பிளாட்டுகள் மற்றும் தங்க நகைகள் கொடுத்து மகிழ்வித்தார். 6. பணம் ஒரு கருவி. அவரை பல ஆண்டுகளுக்கு பின்பு சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் சந்தித்தேன். அவர்தானா என்று என்னால் நம்ப முடியவில்லை. காரணம், அவரது தோற்றம், அவரது முகம் மற்றும் உடம்பில் பெரும் தளர்வு தெரிந்தது. வயது 70க்கும் கூடுதல் என்பதால் அப்படி இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன். ஆனாலும் அவர் அணிந்திருந்த உடைகள் என்னை உறுத்தின. பழைய சாயம்போன அயன் செய்யாத பேண்ட்டும் சட்டையும் அல்லவா போட்டு வந்திருந்தார். அது ஏன் உறுத்த வேண்டும் என்று கேட்கலாம். உறுத்தல் அல்ல, அது சரியாக சொன்னால் வருத்தம். காரணம், அந்த மனிதர் தான் நான் பார்த்த காலத்தில் அப்படி வாழ்ந்தவர். நான் பணிபுரிந்த நிறுவனத்தில் முக்கிய பதவியில் இருந்த சர்வ வல்லமை பொருந்திய உதவி தலைவர், வைஸ் பிரசிடென்ட். அவருக்கு கீழ் அவர் துறையில் மட்டும் 100க்கும் அதிகமானவர்கள், நல்ல ஊதியம், நிறுவனம் தந்த கார் உட்பட பிற வசதிகள். அவர் போய் ஏன் இப்படி? நிறுவனத்தில் இருந்தபோதே அவரை பற்றி மறைமுகமாக சிலர் கேலி பேசியது நினைவுக்கு வந்தது. மனிதர் சிக்கனமானவர், அவரது தேவைகளுக்கே கூட அதிகம் செலவு செய்ய மாட்டார் என்பார்கள். அப்போது அவர் சிக்கனம் சிலரால் நகைப்புக்கு உள்ளானாலும் பெரும்பாலான ஊழியர்களால் அது ஒரு நற்குணமாகவே பார்க்கப்பட்டது. அவரை போல முடியுமா என்பார்கள். அவ்வளவு சிக்கனமாக இருந்து சேர்த்து வைத்த அவர் ஏன் இப்படி இந்த நிலையில்? நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அவருடன் தொடர்பில் இருக்கும் மற்றொருவர் அதற்கான விடையை தந்தார். விவாதித்து கொண்டிருக்கும் அந்த மனிதர் மாணிக்கம் என்று குறிப்பிடுவோம். பணி ஓய்வு பெற்ற பின்பும் வேறு ஒரு தனியாரின் சில நிறுவனத்தில் பொது மேலாளராக வேலைக்கு போனார். அப்போதும் நல்ல வருமானம், அதில் கணிசமான பகுதியையும் சேமித்தார். தொடர்ந்து சிக்கனமாகவே வாழ்ந்தார். பின்பு அவரது அந்த புதிய முதலாளி கேட்க, தான் வேலை செய்யும் நிறுவனத்துக்கே அவரது வங்கி கணக்குகளில் வைத்திருந்த சேமிப்பு மற்றும் ரிட்டையர்மெண்ட் பணம் முழுவதையும் கடனாக கொடுத்தார். காரணம், அப்போதெல்லாம் வங்கிகளில் போடும் டெபாசிட்டுகளுக்கு ஆண்டுக்கு சுமார் 10% வட்டி தான். ஆனால் முதலாளி தருவதோ 18%. வெவ்வேறு காரணங்களால் நிறுவனத்தின் வளர்ச்சி குறைந்து பின்பு நசியவே ஆரம்பித்தது. ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதே சிரமம் என்ற நிலையில் நிர்வாகத்தை கவனித்த மாணிக்கத்தால் வட்டியை எடுத்துக்கொள்ளவோ கேட்கவோ முடியவில்லை. அவர் கடனாக கொடுத்த தொகை நிறுவனத்தில் கரைந்துவிட்டது. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகால சேமிப்பு அவருக்கு பலனில்லாமல் போய்விட்டது.
இதுதான் அவருடைய தற்போதைய நிலை என்பதை அந்த மற்றொரு நபர் விவரித்தார். தொழில்முறை கல்வி, நன்கு படித்து நல்ல நிறுவனத்தில் பெரிய பதவியில் இருந்து கணிசமாக சம்பாதித்தும் தற்சமயம் குறிப்பாக மேலும் உழைக்க சம்பாதிக்க முடியாத காலகட்டத்தில் வசதியின்றி வாழும் நிலைக்கு அவர் வர என்ன காரணம்? மாணிக்கத்தின் வாழ்க்கை சொல்லும் பணம் குறித்த ரகசியங்கள் ஒன்றல்ல, இரண்டு. முதலாவது, ஓரளவு வெளிப்படையானதுமான ரகசியம், சேமிப்பை அதிக வருமானம் அல்லது வட்டிக்கு ஆசைப்பட்டு இழந்துவிடக்கூடாது என்பது. மிக கராராக இருப்பார்கள், பயங்கரமாக கணக்கு பார்ப்பார்கள். எல்லாவற்றையும் கொண்டு போய் எவருக்கும் தெரியாமல், சொல்லாமல், எவரோடும் கலந்தாலோசிக்காமல் மாணிக்கம் போல் ஏதோ ஒன்றில் போட்டு மொத்தமாக இழந்து விடுவார்கள். கடுமையான பந்து வீச்சுகளை சமாளித்துவிட்டு சுலபமான ஃபுல் டாஸ்க் பந்து வீச்சில் சிக்ஸர் அடிக்கிறேன் என்று மேலேறி மட்டையை வீசி ஃபீல்டர் கையில் லட்டு போல கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிறவர்களைப் போல கூடுதல் வருமானம் தருவன எல்லாம் கூடுதல் ரிஸ்க் இருப்பவையே. வயதாக பணம் முதலீட்டில் ரிஸ்கை குறைத்து கொண்டே வர வேண்டும். வங்கி வட்டி போதும், முதலுக்கு மோசம் வந்துவிடக்கூடாது. இரண்டாவது தான் பலரும் உணராத, பலருக்கு தெரியாத ரகசியம். வைத்தால் குடுமி, சிரைத்தால் மொட்டை பழமொழி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆங்கிலத்தில் எக்ஸ்ட்ரீமஸ் என்பார்கள். எதிலும் அதீதம். செலவழிப்பதில் சிலர் இப்படிதான். பணம் கைக்கு வரும் முன்னரே செலவு செய்து விடுவார்கள். பணத்தின் மீது மதிப்பு மரியாதை இல்லாதவர்கள் இவர்கள். ஒரு கோடியில் எக்ஸ்ட்ரீம் என்றால் எவ்வளவு பணம் வந்தாலும் அவர்களது அடிப்படை தேவைகளுக்கு கூட செலவு செய்ய மாட்டாதவர்கள் மற்றொரு வகை. இவர்கள் இன்னொரு கோடி. நீண்ட முடியும் வேண்டாம், முழு மொட்டையும் வேண்டாம், அளவான கிராப் தான் சரி என்பது போல ஒரே அடியாக செலவழித்து ஆடவும் வேண்டாம். மாணிக்கம் போன்றவர்களைப் போல தனக்கும் குடும்பத்துக்கு தேவையானவற்றை செய்து கொள்ளாமல் சேர்த்து வைக்கவும் வேண்டாம். மாணிக்கம் அனுபவிக்காமல் சேர்த்து வைத்து அப்படியே காணாமல் போய்விட்டது மாதிரி எல்லோருக்குமா போகும் என்று கேட்க தோன்றுகிறதா? நியாயமான கேள்விதான். அப்படி எல்லோருக்கும் ஆகாது. அவர்கள் பணம் அவர்கள் வசமே பத்திரமாக இருக்கும் அவர்கள் காலம் வரை. ஆம், அவர்கள் காலம் வரை பத்திரமாக இருக்கும். அதன் பிறகு வாரிசோ அல்லது வேறு எவருமோ அவர்கள் சௌகரியம் போல செலவு செய்வார்கள். பார்த்து சேர்த்து வைத்து பணம் மடமடவென்று கரையும் அல்லது மெல்ல கரையும். எப்படியானால் என்ன? சேர்த்து வைத்தவருக்கு அந்த பணத்தால் என்ன பலன்? இதுதான் கேள்வி. சேமிப்பு நல்லதுதான், தேவைதான். அதற்காக அனுபவிக்க வேண்டியவற்றை அனுபவிக்காமல், செய்து கொள்ள வேண்டியவற்றை செய்து கொள்ளாமல், மனைவி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் சேமிப்பு ஒன்றே குறி என்று இருப்பவர்கள் எக்ஸ்ட்ரீம்கள். சிலர் அவர்கள் குடியிருக்கும் வீடுகளில் அடிப்படை வசதிகள் கூட செய்து கொள்ள மாட்டார்கள். அவசரங்களுக்கு கூட பேருந்துதான். ஆசைப்படும் நல்ல ஓட்டல்களுக்கு, திரையரங்குகளுக்கு குடும்பத்தாரை கூட்டி போக மாட்டார்கள். கௌரவமாக உடுத்த மாட்டார்கள். கிழிந்த பர்ஸ், நிறம் மங்கிய பனியன், ஒழுகும் வீடு, ஓட்டை வண்டி என்று எல்லாவற்றிலும் இழுத்து பிடிப்பார்கள். குடியிருக்கும் இடத்தில் வசதிகள், போக்குவரத்து, உணவு, பொழுதுபோக்குகள், மருத்துவம்,
கல்வி, சுற்றுலா என்று வாழ்க்கையின் பல்வேறு அவசியமான விஷயங்களில் அதீத சிக்கனம் தேவையற்றது மட்டுமல்ல, புத்திசாலித்தனமும் அல்ல. மாணிக்கம் போன்ற சிலர் வாழ்நாள் முழுக்க கவனமாக, அக்கறையாக தியாகங்கள் பல செய்து பணத்தை சேமிக்கிறார்கள். அதனால் என்ன பயன்? சென்ற அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருப்பதை போல பணம் ஒரு கருவி. அது செய்ய வேண்டியவை, செய்யக்கூடியவை சில இருக்கின்றன. வெறுமனே சேமிக்க மட்டுமே, சேமித்து வைத்து விட்டு போக வேண்டிய ஒரு பொருள் மட்டுமே அல்ல பணம். சரிங்களா? அதை திருப்பி வாசிக்கிறேன். சென்ற அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருப்பதை போல பணம் ஒரு கருவி, அவ்வளவுதான். அது செய்ய வேண்டியவை, செய்யக்கூடியவை சில இருக்கின்றன. வெறுமனே சேமிக்க மட்டுமே, சேமித்து வைத்து விட்டு போக வேண்டிய ஒரு பொருள் அல்ல பணம். சரியா? ரைட். சாப்டர் 7, சேர்த்து 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 அப்படின்னு இதுதான் டாபிக். ஓய்வு கால சேமிப்புக்கு என்று அன்யூட்டி சரி, ஓகே. ஓய்வு கால சேமிப்புக்கு என்று அன்யூட்டி ஸ்கீம்ஸ் இருக்கின்றன. அவை எப்படி இயங்கும் தெரியுமா? ஒருவர் அவரது இளமை காலத்தில் சேமிக்க தொடங்க வேண்டும். உதாரணத்துக்கு, ஒருவர் அவரது 30 வயதில் ஓய்வூதிய திட்டத்தில் சேருகிறார். மாதம் 2000 சேமிக்கிறார். மாதம் 2000 வீதம் அடுத்த 30 ஆண்டுகளுக்கு, அதாவது 360 மாதங்களுக்கு அந்த நிறுவனத்திடம் பணம் கட்டுகிறார். அந்த பணம் பங்கு சந்தையிலோ வேறு சிலவற்றிலோ முதலீடு செய்யப்பட்டு விற்கப்படும். அவர் அவரது 60வது வயதில் பணி ஓய்வு பெறுகிறார். இனி அவருக்கு மாத ஊதியம் வராது. அவர் வேலை செய்தது நிறுவனம் தனியார் நிறுவனம். அதனால் அவருக்கு பென்ஷன் என்ற ஓய்வூதியம் ஏதும் வராது. ஆனால் அவர் கட்டி வந்த அன்யூட்டி திட்டத்தில் இருந்து அவருக்கு ஓய்வூதிய தொகை வழங்கப்படும். மாதம் கொடுக்கப்படும். அவர் இறுதி காலம் வரை அவருக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, அவர் மறைவுக்கு பின் அவரது வாழ்க்கை துணைக்கும் அவரது மறைவுக்கு பின் அதே அளவு ஓய்வூதியம் வரும். அவருக்கும் வயதாகுமே, அவர் காலமானால் அப்படின்னு ஒரு கேள்வி. அவர்களது வாரிசுகளிடம் ஒரு தொகை வழங்கப்படும். இப்படி ஓய்வூதிய திட்டங்கள் இருக்கின்றன. இங்கு பணத்தை கையாளுவதன் ஒரு இரகசியமாக சுட்டிக்காட்ட விரும்புவது, அந்த நபர் அவரது 30 வயது முதல் 60 வயது வரை பணம் கட்டினார் என்பதும், அவரது 60 வயதுக்கு பின் அவர் கட்டவில்லை என்பதும், ஆனால் மாறாக அவர் தொடர்ந்து ஒரு தொகையை ஓய்வூதியமாக பெற்றார் என்பதையும் தான். முதல் 30 ஆண்டுகள் அவருடைய சேமிப்பு காலம். 60 வயதுக்கு பின் அவர் சந்தித்தது அறுவடை காலம். சென்ற அத்தியாயத்தில் பார்த்த மாணிக்கம் செய்தது சேமிப்பு, செய்ய தவறியது அறுவடை. அவர் அவுட் ஆகாமலேயே 5 நாட்களும் மட்டை பிடித்தால், நிறைய ரன் எடுத்தால் ஆட்டத்தில் ஜெயித்ததாக ஆகிவிடுமா? அடுத்த அணியும் ஆடி அவர்கள் விக்கெட்டை எடுத்து ஆல் அவுட் ஆக்கினால் மட்டுமே ஆட்டத்தில் வென்றதாகும். அதற்கு அவர் டிக்ளேர் செய்ய வேண்டும். மாணிக்கம் ரிட்டையர் ஆன பின்பும் சேமித்தார்.
சிலருக்கு சைக்கிளில் ஏற தெரியும், ஆனால் இறங்க தெரியாது. இறங்காமல் சுற்றி கொண்டே இருக்க முடியுமா? சமைக்க வேண்டும், ஆனால் வெறுமனே சமைத்து கொண்டே இருக்கக்கூடாது. சாப்பிடத்தானே சமையல். சிலருடைய பிரச்சனை தங்களுக்கு தேவையானதையே செய்து கொள்ள தெரியாது. அதாவது சிலருடைய பிரச்சனை தங்களுக்கு தேவையானதை செய்து கொள்ள தெரியாது, மனசு வராது. பிறருக்கு கூட செய்வார்கள், ஆனால் தனக்கு என்று வரும்போது சுருக்கி கொண்டு விடுவார்கள். பணம் சேர்ப்பதே இலக்கு என்று புரிந்து கொள்ளப்பட்டதுதான் சிக்கல். பணத்தை சேர்த்து அதன் மூலம் வாழ்க்கையில் விரும்புகிற சிலவற்றை பெறுவதுதான் இலக்காக இருக்க வேண்டும். ஆக பணம் ஒரு கருவி என்பது எவ்வளவு தூரம் புரிந்து கொள்ளப்பட வேண்டியதோ அதே அளவு உணர்ந்து கொள்ளப்படக்கூடியதும். பணம் ஒரு கருவி மட்டுமே, அதையே சாப்பிட, சுவாசிக்க, அதில் படுக்க முடியாது. பணம் சேர்த்தால் ஒரு வழி பாதையாக இருக்க வேண்டாம். பணம் வர வேண்டும், பணம் செலவழிக்கவும் பட வேண்டும், தேவைகளுக்கு, சந்தோஷங்களுக்கு. விலை உயர்ந்த பேனாக்கள், நல்ல பாத்திரங்கள், நோட்டுகள், நோட்டு புத்தகங்கள், குடைகள், பைகள், பெட்டிகள் போல எல்லாருக்குமே பரிசுகள், வெகுமதிகள் வரும். அவற்றை உடனே பயன்படுத்தி விடுபவர்கள் ஒரு பகுதி என்றால் பல ஆண்டுகளுக்கு அவற்றை பயன்படுத்த மனது வராமல் பத்திரப்படுத்தி வைப்பார்கள். இன்னொரு பகுதி பொருட்கள் பயன்பாட்டுக்காகத்தானே. நல்ல விதமாக உடுத்துதல், வாழ்தல் தவறல்ல. படோடோபம் தான் தவறு. படோடோபம் தான் தவறு. இல்லாவிட்டால் பரவாயில்லை, இருந்தும் பயன்படுத்தாவிட்டால் அது மனம் தொடர்பானது தானே. ஆம், சிலருக்கு பணம் இருந்தும் செலவழிக்க மனசே வராது. ஒரு சிக்கனமானவர், அவருக்கு தெரிந்தவர் வீட்டுக்கு வந்திருக்கிறார். மாலை நேரம், பேசிக்கொண்டே இருந்ததில் இருட்டிவிட்டது. வந்தவர் கேட்கிறாராம், இருட்டிவிட்டதே, ஒரு லைட்டையாவது அதாவது வந்தவர் கேட்கிறாராம், இருட்டி விட்டதே, ஒரு லைட்டையாவது போடுங்களேன். வீட்டுக்காரர் சொன்னாராம், நாம் இருவர் தானே இருக்கிறோம், அதுவும் சும்மா பேசிக்கொண்டுதானே இருக்கிறோம். பேசுவதற்கு வாயும் காதும் தானே தேவை, அதில் பார்க்க என்ன இருக்கிறது? லைட்டு தேவையில்லை. எதற்கு அனாவசியமாக? இருட்டிலேயே அரை மணி நேரம் பேசியிருக்கிறார்கள். பின்பு வந்தவர் கிளம்பட்டுமா என்று கேட்டிருக்கிறார். அப்படியா, சரி இருங்கள், லைட் போடுகிறேன். ஐயையோ, உடனே போய்விடாதீர்கள், கொஞ்சம் பொறுங்கள், இருட்டில்தானே உட்கார்ந்திருக்கிறோம், ஏன் வேட்டி வீணாக தேய வேண்டாம் என்று கழற்றி வைத்திருக்கிறேன், கட்டிக்கொண்டு விடுகிறேன். இது கதைதான், ஆனால் கருமிகளின் நடவடிக்கையை படம் பிடித்து காட்டும் கதை. கதைக்கு வேண்டுமானால் சரி, நிஜ வாழ்க்கையில் இப்படியெல்லாம் கூடவா மனிதர்கள் இருப்பார்கள் என்று சிலருக்கு தோன்றலாம். ஏன் இல்லாமல்? இந்த இருவரும் சாதாரணம் என்கிற அளவில் பலர் இருக்கிறார்கள்.
இருந்திருக்கிறார்கள் உலகம் மகா கஞ்சர்கள் என்று தேடியதில் கிடைத்த 3 பற்றி மட்டும் சொல்கிறேன். தாமஸ் குக் என்ற பிரிட்டிஷ்காரர் படு சிக்கனமானவராம். படு சிக்கனம் என்றால் கஞ்சன் என்று அர்த்தம். ஆங்கிலத்தில் மைசர். அவர் காலம் 1726 முதல் 1811 வரை. சரித்திரத்தில் இடம்பெறும் அளவு இந்த பெருமகானார் கஞ்சம். எவ்வளவு கஞ்சம் என்றால், அவர் சிக்கனம் செய்ததில் அவரது மனைவி பசியிலேயே சாகும் அளவு. ஜான் எல்வெஸ் என்று மற்றொருவர் பிரிட்டிஷ்காரர். இவரும் கஞ்சர்தான். இன்னொரு கூடுதல் தகவல், இவர் இங்கிலாந்தின் நாடாளுமன்ற உறுப்பினர். நல்ல பணக்காரரான இவருடைய குணாதிசயங்களை கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும். இருட்டு வருவதற்கு முன்பே படுக்கப் போய்விடுவார். காரணம் வேறு என்ன, மெழுகுவர்த்திகளை மிச்சம் செய்யத்தான். ஜான் எல்வெஸ் புது துணிகளே வாங்க மாட்டார். நைத்து கிழிந்து போனாலும் விடாமல் பழைய ஆடைகளையே அணிவார். அது எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் என்றால், இவர் சாலையில் நடக்கும்போது பிச்சைக்காரர் என்று நினைத்து சிலர் காசு போடும் அளவுக்கு. இவருக்கு சொந்தமாக பல வீடுகள் உண்டு. ஆனால் அவர் அந்த வீடுகள் எதிலும் குடியிருக்க மாட்டார். எல்லாவற்றையும் வாடகைக்கு விட்டு விடுவார். ஒருவர் காலி செய்து அடுத்த குடித்தனக்காரர் வரும் வரை காலியாக இருக்கும் நேரம் மட்டும் அந்த வீட்டுக்கு போய் தங்குவார். மற்றபடி திறந்த வெளிகளில் தங்குவார். அவ்வளவு கருமி. இன்னொருவர் பெயர் இங்ஃபர் கம்பீராட். என்னடா பேரு அப்பா. இவர்தான் ஐக்கியா என்ற ஒரு மாபெரும் விலை குறைவான பர்னிச்சர்கள் விற்பனை செய்யும் நிறுவனத்தை தொடங்கியவர். ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த பெரும் பணக்காரர் இவர். அவர் அணியும் ஆடைகளை அவர் எப்போதும் பழைய சாமான் கடைகளில் தான் வாங்குவார். யூஸ்டு, அதாவது செகண்ட் ஹேண்ட் எப்போவுமே அப்படிப்பட்ட கடைகளில் இருந்து டிப் டீ என்றழைக்கப்படும் டீ பையை ஒரு முறை பயன்படுத்தியதோடு விட மாட்டார். இரண்டாவது டிகாஷன் போல அதை அடுத்து இன்னொரு முறை டீ போடுகையில் பயன்படுத்துவார். இப்போ டீ தான், இந்த டீ இவர் எந்த அளவுக்கு சிக்கனமானவன்னா, டீ போட்ட அந்த இது விட்டு எடுப்போம் இல்லையா, அதை நம்மளால் அதை ஒரு தடவை யூஸ் பண்ணி தூக்கி போடுறோம் சில பேர். இவர் என்ன பண்ணப்பல அதை அப்படியே வச்சு அடுத்த டைம் டீ போடுறதுக்கு அதை வச்சுக்க போகிறான். அதுதான் இது இந்த பேரை அவ்வளோ சொல்கிறாங்க. ஹோட்டல்களில் வைக்கப்படும் சீனி மற்றும் மிளகு தூள் பாக்கெட்டுகளை பாக்கெட்டுகளில் போட்டு கொண்டு வந்து வீட்டில் பயன்படுத்துவார். அதற்கும் சேர்த்துதானே பில் போடுகிறார்கள் என்பது அவரது எண்ணமாக இருக்கலாம். ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த அவர் முடி வெட்டி கொள்ள மிக குறைந்த கட்டணம் வசூலிக்கும் கடைகளை தேடுவார். அதிகமான தள்ளுபடி கட்டணங்களாக இருந்தால்தான் வெட்டி கொள்வார். வளரும் நாடுகள்தான் அவருக்கு இந்த வேலைக்கு ஒத்து வரும். அந்த விதத்தில் வியட்நாம் அவருக்கு பிடித்த இடம். ஆடி தீர்ப்பது பண நிர்வாகத்தில் தவறு என்றால் எதையும் செய்து கொள்ளாமல் அப்படியே சேர்த்து வைப்பதும் கோளாறே. அப்பா, எட்டாவது சாப்டர். நாளை வரைக்கும் தான் இந்த ஆஃபர்.
சிலர் வீடுகள் பிளாட்டுகள் கட்டி அல்லது விலைக்கு வாங்கி வாடகைக்கு விடுவார்கள். அவர்கள் வேலைக்கு போய் சம்பாதிப்பதுடன் இந்த வாடகை பணம் வர அவர்கள் வருமானம் உயரும். வேறு சிலர் சேமிப்புகளை வங்கி டெபாசிட்டுகளில் போட்டு வைப்பார்கள். வட்டி கிடைக்கும். இதுவும் இரண்டாவது வருமானம் போலதான். நாம் மட்டும் நம் அறிவாலோ உழைப்பு சம்பாதித்தால் போதாது, நம் சேமிப்பு பணமும் முதலீடு செய்யப்பட்டு அதுவும் நமக்காக சம்பாதிக்க வேண்டும் என்ற காரணத்தாலோ பின்னால் வேலை போய் வருமானம் நின்று விட்டால் அல்லது வயதாகி பணி ஓய்வு பெற்றால் வேறு எவரையும் எதிர்பார்க்காமல் இந்த நில்லாத இரண்டாவது சம்பாத்தியத்தில் வாழ்க்கையை ஓட்டிவிடலாம். இதற்காகத்தான் சம்பாதிக்கும் நேரம் பணத்தை சேமித்து முதலீடு செய்ய வேண்டும் என்பது. வீடு அல்லது பிளாட்டுகளில் முதலீடு என்பதும் வங்கி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வைப்பது என்பதும் பாதுகாப்பான முதலீடுகள். ஆனால் இவற்றை எல்லோரும் செய்வதில்லை. வங்கி டெபாசிட்டுக்கு கிடைக்கும் வட்டி குறைவு. மேலும் அந்த பணத்துக்கு வருமான வரி வேறு கட்ட வேண்டும் என்பதால் சிலர் அவற்றின் பக்கம் தலை வைத்து படுப்பதில்லை. அவர்கள் இரத்தம் இளமையானது. வண்டி ஓட்டுவதில் மட்டுமல்ல, முதலீடுகள் செய்வதிலும் அவர்களுக்கு கொஞ்சம் கிக் தேவைப்படுகிறது. சிலர் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவார்கள். பங்குகளில் நீண்டகால முதலீடு என்பது வேறு, வர்த்தகம் செய்வது வேறு. முதலீடு செய்வதால் முடிவு தவறானாலும் சில சமயங்களில் காலம் காப்பாற்றிவிடும். முதலாக போட்ட பணத்தையாவது தேற்றி விடலாம். ஆனால் ட்ரேடிங் செய்தால் போயிற்று. என்னால் முடியும் எனக்கு தெரியும் என்பார்கள். தெரிந்தவர் பேச்சு கேட்க மாட்டார்கள். மீண்டும் வெவ்வேறு விதங்களில் செய்து சேமிப்புகளை இழப்பார்கள். சேமிப்புகளை இழப்பதே வீண். தவறு எனும்போது நஷ்டம் அதிகமாகி கடனில் மாட்டுபவர்களும் உண்டு. இப்படிப்பட்டவர்கள் பலரை எனக்கு நன்றாகவே தெரியும். காரணம், 2004 முதல் தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் நடைபெற்ற கூட்டங்களில் கலந்து கொண்டு முதலீடுகள் பற்றி பேசியிருக்கிறேன். கூட்டங்களின் முடிவில் வந்து தனியே சந்திக்கும் பலர் சொல்லிய கதைகள் எல்லாம் நஷ்டக்கதைகள்தான். இத்தனைக்கும் சந்தை வேகமாக உயர்ந்து கொண்டிருந்த காலகட்டங்கள் அவை. இவர்களுக்கும் சந்தையின் உயர்வுக்கும் தொடர்பில்லை. இவர்களுக்கு எப்போதும் நஷ்டக்கணக்கு தான். பிரச்சனை சந்தையில் இல்லை, இவர்களின் மனோபாவத்தில் இருக்கிறது. ஆசை இருக்கலாம், ஆனால் உடன் எச்சரிக்கை உணர்வும் இருக்க வேண்டும். இவர்களிடம் முதலாவது மட்டும்தான் இருக்கும், பங்குகளின் மட்டுமல்ல. நான் எச்சரிக்கையானவருக்கும் என்று சொல்லிக்கொள்ளும் சிலர் பங்குகள் ரிஸ்கானவை என்று டெபாசிட்டுகள் மட்டுமே போடுவார்கள். ஆனால் சிக்கல்களில் மாட்டுவார்கள். அது எப்படி என்று கேட்க தோன்றுகிறதா? சில ஆண்டுகளுக்கு முன்னால் பல பெனிஃபிட் பண்டுகள் வங்கிகள் கொடுப்பதை விட 6-8% கூட அதிகமான வட்டி கொடுத்தன. எதற்காக வீணாக வேலைக்கு போய் சிரமப்பட்டு சம்பாதிக்க வேண்டும் என்று விருப்ப ஓய்வான
விஆர்எஸ் எழுதி கொடுத்துவிட்டு எதிர்கால சம்பளத்தையும் மொத்தமாக கையில் வாங்கி கொண்டு வெளியே வந்தவர்களை அப்படி இழுத்ததில் இந்த ஃபண்டுகளுக்கும் பங்கு உண்டு. ஆண்டுக்கு 18%, 24% வட்டி. மேலும் சேரும் போதே வெள்ளி தங்க காசுகள் படு ஆர்வமாகிவிட்டார்கள். முதல் சில மாதங்களுக்கு எல்லாம் சரியாகத்தான் போனது. ஆனால் பின்பு வட்டி வரவில்லை. தகவல் வெளிவர பலரும் அவர்கள் டெபாசிட்டுகளை திருப்பி கேட்க குழப்பம், பிரச்சனைகள். பின்பு கோர்ட்டு தீர்ப்பு, ரூபாய்க்கு இவ்வளவு காசு மட்டுமே என்று முடிவு. தலையில் தொண்டை போட்டுக்கொண்டார்கள். ஆசை செய்த வேலை. சரி, இதெல்லாம் நடந்தது 1980கள். இதெல்லாம் நடந்தது 1980கள், 1990கள் தானே. இப்போது என்ன என்று கேட்கக்கூடாது. என்னப்பா இது? சம்பவாமி யூகே போல காலந்தோறும் இந்த விளையாட்டு நடந்து கொண்டுதானே இருக்கிறது. சுமார் 10 ஆண்டுகள் இருக்கலாம். ஒரு முறை நான் சென்னை சத்தியம் திரையரங்குக்கு போயிருந்தேன். கார் பார்க்கிங் பார்க்கும் பையன் வந்தான். ஒரு சீட்டை நீட்டினான். நான் காசு எடுத்தேன். அவன், காசு இல்லை சார், இந்தாங்க கூப்பன், இதில் இருக்கிற நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்க என்றான். அது ஒரு நிறுவனத்தின் கூப்பன். அவர்கள் எனக்காக மொத்தமாக காசு கட்டி வண்டி கூப்பன்கள் வாங்கி விட்டார்கள். ஸ்பான்சர். அட பரவாயில்லையே என்று படம் பார்க்க போய்விட்டேன். மிஸ்டு கால் கொடுத்தேன். ஒரு பெண் குரல், என் நம்பருக்கு பரிசு விழுந்திருக்கிறது என்றார்கள். கார் கூப்பனுடன் நேரில் வர சொன்னார்கள். மனைவியுடன் வந்தால் ஸ்பெஷல் பரிசு என்று போனில் பேசிய பெண். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போனேன். வாசலில் கூட்டம். உள்ளே போய் பரிசு கேட்டேன். வெயிட் பண்ணுங்க, நீங்கள் அடுத்த பேட்ச் என்றார்கள். காத்திருந்தேன். எல்லாம் இளம் ஜோடிகள். அங்கே பல ஸ்டாண்டுகளில் கோவா, ஊட்டி, ஜெய்ப்பூர் போன்ற சுற்றுலா இடங்களின் பெரிய ஃப்ளோ அப் படங்கள், கூடவே பெரும் கட்டடங்களின் உள் அறைகளின் படங்கள். அடுத்து பேட்சில் உள்ளே போனால் அந்த 20க்கு 20 அடி அறையில் முழுக்க நெருக்கமாக சிறிய மேசைகள். ஒவ்வொரு மேசையிலும் 3 நாற்காலிகள். ஒரு முகவர் சிரித்து பேசினார். பரிசு என்றேன், இறுதியில் என்றார். விஷயம் இதுதான். ஹாலிடே ஹோம், டைம் ஷேர் விற்கிறார்கள். 80,000 என்னவோ கட்டினால் 20 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை அந்த பெரிய ஹோட்டல்களில் 2-3 நாட்கள் வாடகை இல்லாமல் தங்கலாம். இது ஒரு ஸ்பெஷல் ஆஃபர். நாளையுடன் முடிகிறது. அடுத்த ஸ்கீமில் இதே அறைகளுக்கு 1 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும். இன்னும் என்னென்னவோ சொன்னார். எப்போது செக் கொண்டு வருவீர்கள் என்று கேட்டார். கேஷும் ஓகே என்றார். அட்ரஸ் கொடுங்க சார், ஆள் அனுப்பி வாங்கிக் கொள்கிறோம் என்றார். எங்கள் காரில் போய் வரலாம். வீடு எங்கே என்றார். இந்த நிறுவனத்தின் பெயர் என்ன? ஓனர் யார்? தலைமையகம் எங்கிருக்கிறது? எத்தனை ஆண்டுகளாக நடக்கிறது என்று வரிசையாக கேட்டேன். கவர்மெண்ட்
ரிஜிஸ்டர்ட் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் என்றார். நிறுவனத்தின் வண்ண வண்ண பாம்ப்ளெட்ஸ் காட்டினார். நீங்கள் கேட்டது கரெக்ட் சார் என்று என்னை பாராட்டினார். எல்லா விவரமும் இதில் வெளிப்படையாக அச்சடித்து கொடுத்திருக்கிறோம் என்றார். நான் கேட்ட அதே கேள்வியை மீண்டும் நிதானமாக கேட்டேன். எங்கள் மேனேஜர் சொல்வார் என்றார். வேறு ஒருவர் வந்தார். முன்பு பேசியவரைப் போலவே அதே தகவல்கள் மட்டும் கொடுத்தார். நான் கொஞ்சம் சத்தமாக அதே கேள்விகளை கேட்க மற்ற மேசைகளில் நாசுக்காக பேசிய முகவர்களும் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்த தம்பதியர்களும் எங்களை திரும்பி பார்த்தார்கள். சார், நீங்கள் ஏன் சார் பிஸ்னஸ் நடக்கிற இடத்துல பிரச்சனை பண்ணுறீங்க என்று கேட்டு என்னை அங்கிருந்து நாசுக்காக வெளியேற்றினார்கள். அதே சமயம் சிலர் அட்வான்ஸ் கொடுத்து கொண்டிருந்ததை பார்த்தேன். அது சரி, உங்களுக்கு பொன்சி திட்டங்கள், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பற்றி தெரியுமா? ஓகே அப்பா, 8 சாப்டர் தான்ப்பா வாசிக்க முடிஞ்சது. தலை வலிக்குதுடா அப்பா சாமி, கண்ணு வலிக்குது பார்த்து படிச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் அந்த 9ஆவது சாப்டருக்கு மேலே இருக்கிறத எந்த அளவுக்கு முடியுமோ நான் அந்த அளவுக்கு அதில் படிச்சிடறேன். ஓகே.